ஆனால் என்ன ஒன்றுனா நைட் நேரத்தில் ட்ராவல் பண்ணால் வந்து நாயெல்லாம் ரோட்டில் படுத்துருக்குங்க. நான் நாயினாலே பயந்து ஓடுவேன். ரொம்பலாம் டைம் ஆகலை. மணி வந்து ஒரு 10:30 இருக்கும். அந்த அளவில் தான் இருக்கும். போயிட்டு திரும்பி வரணுமா? பெட்ரோல் அடிக்கிறேன்னு சொன்னாங்க. போயிட்டு ஒரு நாள் இந்த இடத்துக்கிட்ட வரும்போது தாங்க நல்லா பாருங்கள். இந்த இடத்துக்கிட்ட வரணும் ஒரு டைம் ஆக்சிடெண்ட் ஆச்சு ஒருத்தருக்கு. அதனால் இந்த இடத்த மறக்கவே மாட்டேன். உங்கள்கிட்ட தான் இருக்குது. நான் கொடுத்துட்டேன். என்ன வளர்றியா? 500 கொடுத்தில்ல? குடுக்கல. நான் கொடுத்துட்டேன். அட உங்கள்கிட்ட தான் இருக்குதா? நேத்தாங்க படத்துக்கு போனோம். ஜனநாயகன் படத்துக்கு செம்ம கூட்டம். இன்னைக்கு போயிருந்தா ரொம்ப கூட்டமாக இருக்கும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லை. ஸோ இன்னைக்கு போயிருந்தோம். இணையவே கூப்பிட்டு பார்த்துட்டு போகிறேன். ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த கடைக்கு தான் நாங்கள் எப்பயுமே வருவோம். என்ன ஒன்றுனா வீடு இருக்கிறது
1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம். நாங்கள் அங்கேருந்து நைட்டில் வந்து இங்கே வந்து டீ குடிச்சிட்டு போகிறோம். போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் எப்பயுமே இப்போ கொஞ்ச நாள் இந்த கடைக்கு தாங்க வரோம் டீ குடிக்கிறதுக்கு. நான் ஏன் அங்கே கேமரா ஆஃப் பண்ணி வச்சேன்னா எல்லோரும் என்னையும் கூப்பிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கோயிலில் வந்து இன்னும் ஒரு 2 வாரத்தில் திருவிழா ஸ்டார்ட் ஆக போகுது. நைட்டில் பாருங்கள் எப்படி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கோம். நேரத்துலேயே ஹோட்டல் கடை இருக்குது. சாப்பிட்டாங்க லேட்டாமல் சாப்பிடுவோம். இது ஒரு கோயிலுங்க, சிவன் கோயில். ஆனால் என்ன ஒன்றுனா அந்த ஊரில் வந்து கோவிலுக்கு வந்து பஞ்சம் இல்லைங்க. நிறைய கோயில் இருக்குது, சின்ன சின்ன கோயிலாக இருக்குது, பெரிய பெரிய கோயில் இருக்குது. நானும் எங்கள் ஊரில் இருக்கும்போது 1 கோயில் 2 கோயிலுக்கு தான் போவேன். 1 கோயில் 2 கோயில் தான் போவோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா அதிக கோயில் இருக்குது, நிறைய கோயில் இருக்குது. அதே மாதிரி திருவிழாவும் நிறையா திருவிழா வரும். ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா, 6 மாதத்துக்கு ஒருக்கா, இந்த மாதிரி திருவிழா நிறைய வந்துட்டு. இந்த பங்க்கில் தாங்க பெட்ரோல் அடிச்சோம். அதாவது ஒரு பேய் படத்துக்கு போயிட்டு வரும்போது இந்த மாதிரி இருட்டை பார்த்தா அப்படியே கற்பனையில் போக ஆரம்பிச்சிடும். அந்த இருட்டுக்குள்ளே அது நிற்குமோ, அந்த இருட்டுக்குள்ளே அது நிற்குமோ அப்படின்ற மாதிரி கற்பனை பண்ண ஆரம்பிச்சிடும். நைட்டு தறி ஓடுது, ஒவ்வொரு இடத்துல வந்து தறி ஓடும். நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்க பார்ப்பாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் ஓடுது. அப்புறம் வந்து அங்கே ஒரு கோயில் காமிச்சேன் இல்லையா, அந்த கோயிலுக்கு வந்து கம்பம்னு சொல்லுவாங்க. அது இந்த லாஸ்ட்டில் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு 2 வாரம் பூஜை பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அந்த கம்பத்துக்கு செய்ய வேண்டியதில் செஞ்சுட்டு பூஜை போட்டுட்டு அப்புறம் கோயிலில் கொண்டு போய் வச்சுருவாங்க. அப்போ இருந்து திருவிழா ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு வந்து கிட்ட வந்துட்டோம். எனக்கு பயமுறுத்துற 2 நாயை படுத்துருக்கு. ஸோ இந்த நாயை பார்த்து தான் நான் பயப்படுவேன். ஆனால் நாங்கள் வண்டியில் வரும்போது எங்களை விரட்டும். நான்லாம் சல்லுன்னு முறுக்கிட்டு போயிடுவேன். ஓகே, ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம். அங்கே ஒரு கோயில் இருக்குது, அந்த லாஸ்ட்டில் ஒரு கோயில் இருக்குது. நான் அங்கே ஒரு கோயில் காமிச்சேன் இல்லையா, அந்த கோயிலும் இந்த கோயில் திருவிழாவும் ஒன்று போல் வரும். திறங்க, கதவை திறங்க, இருட்டாக இருக்குது.
பாப்பா அங்கே படிச்சுட்டு இந்த புக்கெல்லாம் அப்படி அப்படியே போட்டுட்டு வச்சுருக்குறாங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுமே ஒரு ஆள் வந்து தேடி வந்துடும். அது யார் அப்படின்னா, இங்கே வா சோட்டி, இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, ஓடியாராம் பாருங்க. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. உன் ஃபேஸை காட்டு. இந்தா ரொம்ப குட்டியாக இருக்கும்போது தூக்கிட்டு வந்தேன், கொஞ்சம் வளர்ந்துட்டான். வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வந்தாலே உடனே மேலே ஏறி உக்காந்துக்கிறோம். சோட்டி இங்கே பாரு. நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.